Hello everyone, நான் கோகுல். வெல்கம் டு GL Edu SSC தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 20/6/2024, அதாவது இப்போது இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது இன்றைக்கி செலெக்ஷன் போஸ்ட்டில் ஷிஃப்ட் 1 பேப்பர் எப்படி இருந்தது, அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஜிஎஸ் எந்தெந்த மாதிரி கேள்விலாம் கேட்டிருக்கான் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். முதல்ல மேக்ஸ்லேருந்தே வருவோம். மேக்ஸு ஈஸியாக இருக்கா கஷ்டமாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேக்ஸு ஈஸியாக இருக்குது. 20 கொஷனுக்கு மேலே ஈஸியாக நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஆனால் கேல்குலேட்டிவாக இருந்தது. ரீசனிங் பார்த்திங்கன்னா, ரீசனிங்கில் ஒரு 2 சம் மட்டும் ட்விஸ்டடாக இருந்தது. மீதி எல்லாமே ரொம்ப ஈஸி தான். இங்கிலீஷு இந்த அளவுக்கு ஈஸியாக நான் கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. வெரி ஈஸி, ரொம்ப ஈஸியாக இருந்தது. நெக்ஸ்ட்டு ஜிஎஸ் பார்த்திங்கன்னா என்சிஆர்டி ரிலேட்டட், அதுக்கப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் ரிலேட்டட், இது எல்லாமே நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருந்தான். ஸோ மாடரேட் லெவல்னு சொல்லலாம். ஈஸியாக ஒரு கேண்டிடேட்டால் 13 கொஷினுக்கு மேலே அட்டன் பண்ண முடியும். ஓகேவா? சரி, என்னென்ன ஜிஎஸ் கொஷின்ஸ்லாம் இங்கே கேட்டிருக்கான், இந்த ஷிஃப்ட்டில் கேட்டிருக்கான் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல பொனாலு எந்த ஸ்டேட்டோட ஃபெஸ்டிவல் அப்படின்றத கேட்டிருந்தான். தெலங்கானா. இது தெலங்கானாவோட ஃபெஸ்டிவல் தான் பொனாலு. அனிமல் ஃபார்மிங் அப்படின்ற புக்கை எழுதினவர் யார் அப்படின்றத கேட்டிருந்தான். அதாவது ஜார்ஜ்வெல், அதை அப்படியே உல்ட்டாவாக கேட்டிருக்கான். ஜார்ஜ் ஓர்வெல் அப்படின்றவர் என்ன பண்ணார், அனிமல் ஃபார்மிங் அப்படின்ற ஒரு புக் எழுதியிருந்தார். நெக்ஸ்ட்டு ஜாலியன் வாலாபாக் மசார்க்கியை கண்டித்து யார் அவரோட நைட்வுட் பட்டத்தை திரும்பி கொடுத்தாரு அப்படின்ற கேள்வி கேட்டிருந்தாங்க. அது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். நெக்ஸ்ட்டு இப்போ ஒரு எமர்ஜென்சி டைமில் லோக்சபாவோட டென்யூர் எவ்வளோ வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், அதாவது மாதம் வருஷம் இதெல்லாம் கொடுத்துருந்தான். எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 இயர் வரைக்கும் நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபெடரல் கோர்ட்டு உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த ஆக்ட், இது என்னென்னு கேட்டிருந்தேன். அதாவது ஃபெடரல் கோர்ட்டு பார்த்திங்கன்னா 1937 போல் ஆரம்பித்தாங்க. ஆனால் அது எந்த ஆக்டில் பார்த்திங்கன்னா 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் தான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்டில் தான் இது உருவாக்குனாங்க. ஓகேவா? அதே மாதிரி உஜ்வாலா ஸ்கீம் எவ்வளோ வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது செப்டம்பர் 2023 கரண்ட் அஃபேர்ஸு. இதில் என்ன கேட்டிருக்கான், எவ்வளோ வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு டெம்பரேச்சர் ஆஃப் ஓஷன், அதாவது ஒரு ஓஷனில் இருக்கக்கூடிய தண்ணியோட டெம்பரேச்சர் அப்படின்றது அதிகமாகுது கம்மியாகுது எதை டிபெண்ட் பண்ணி அப்படின்றத கேட்டிருந்தாங்க. அதாவது எக்ஸப்ட் இப்போ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு எது டிபெண்ட் ஆகுது அப்படின்னு பிக் அவுட் த ஆட் ஒன் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் லேட்டிடியூடு, லாங்கிடியூடு, அன்ஈக்குவல் டெம்பரேச்சர் சம்திங் ஒன்று கொடுத்துருந்தான். அதே மாதிரி இன்னொன்று என்ன கொடுத்துருந்தா ஓஷன் கரண்ட். ஆக்சுவலாக எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா லேட்டிடியூட், லாங்கிடியூட், ஓஷன் கரண்ட் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இந்த அன்ஈக்குவல் லேண்ட்ஃபார்ம்ஸ் சம்திங் வரும்னு நினைக்கிறேன். ஓகேவா? இதுதான் டிபெண்ட் பண்ணி இல்லை. ஸோ இதுதான் என்னோடய கரெக்ட் ஆன்சர். எதை டிபெண்ட் பண்ணி இல்லைன்றதான் கேள்வி. நெக்ஸ்ட்டு டெண்டுல்கர் கமிட்டி எதை பேஸ் பண்ணி எல்லாம் ரிப்போர்ட்லாம் போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவர்ட்டி எஸ்டிமேட். நெக்ஸ்ட்டு தில்லானா எந்த டான்ஸ் ஃபார்மை சேர்ந்தது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நமக்கு தெரியும் தில்லானா, மோகலாம்பால் இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். அதனால் நம்ம ஈஸியாக பரதநாட்டியம் அப்படின்றத போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு ஃபிட் இண்டியா மூமெண்ட் இதை ஸ்டார்ட் பண்ண வருஷம்லாம் கேட்கல, எந்த செஷனில் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்றத கேட்டிருந்தாங்க. பாம்பே செஷனில் இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு சென்னையில் சிமெண்ட் ஃபேக்ட்ரி எந்த வருஷம் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற கேள்வியும் கேட்டிருந்தான். 1904 ஸ்டார்ட் பண்ணாங்க.
பூபென் ஹசாரிகாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சுதா காந்தா. யாரை சுதா காந்தான்னு கூப்பிடுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்தது. அது யாருன்னா பூபென் ஹசாரிகா. ஓகேவா? இதே கொஷின்ஸ் கூட அகைன் ரிப்பீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையே நீங்கள் படிச்சுட்டு போகிறது பெட்டர். காளிதாசா யாரோட கோர்ட் போயட்? சந்திரகுப்தா மௌரியாவோட கோர்ட் போயட். கரெக்டாக? அதே மாதிரி NHAI இது வந்து 2022 கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா? அதிலே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. NHAIயோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் யாதவ். அப்பாயின்மெண்ட்ஸ் ரிலேட்டடாக இது ஒன்று கேட்டிருந்தான். ஓகேவா? எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி இது சும்மா பார்த்துட்டு போகிறது மூலயமா உங்களுக்கு என்னென்னா சம்டைம்ஸ் இதே கொஷினே கூட ரிப்பீட் ஆகும். அதனால் என்ன பண்ணுங்கன்னா எல்லாருமே படிச்சுட்டு போங்க. ஓகே, தேங்க்யூ.